வணக்கங்க. நாம் இந்த பதிவில் இன்றைக்கி பார்க்க போவது முற்பிறவியில் செய்த பலன் நம் இப்பிறவியில் அனுபவிப்பது அப்படிங்கிறத பற்றின ஒரு கதை தான். பாண்டவர்கள் ஒரு குடியில் அமைத்து அங்கே அவங்க வனத்தில் ஒரு இடத்துலையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கிற ஒரு நாள் அவங்களோட பணிகளை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே எப்பவுமே பீமன் ரொம்ப துருன்னு இருக்கிற ஆள் இல்லைங்களா. அவருக்கு அன்று தூக்கமே வரல. அவருக்கு ரொம்ப எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மீட்லேயே இருக்கிறனால அவருக்கு அங்கே படுத்துட்டு தூக்கம் வரல. அப்போ அவர் என்ன செய்கிறார், சரி நம்ம அப்படியே இந்த காட்டுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு மிருகங்கள் இருந்ததுன்னா வேட்டையாடிட்டு வருவோம், நம்மளுக்கு உணவுக்கோ எதுக்கோ உபயோகமாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. அப்படி அவர் வேட்டையாட போகும்போது அவர் கண்ணில் பார்க்குற மிருகங்களை எல்லாம் கொண்டு குவிச்சிட்டே இருக்கார். அப்படி அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கூடுதலாகிது. அவருக்கு அதில் ஆர்வம் அதிகமாகி வர்ற கண்ணில் படும் விலங்குகள் அனைத்தையும் அவர் வேட்டையாடி கொன்று குவித்து போட்டுகிட்டே இருக்கிறாரு. பீமன் ரொம்ப பலசாலி இல்லைங்களா. அப்போ அவர் கண்ணு முன்னாடி தென்படுற அத்தனை மிருகங்களையும் அவர் வேட்டையாடிட்டே போகிறாரு. இப்படியே போயிட்டு காட்டுக்குள்ளே வெகு தூரம் போயிடுறாரு. அப்படி போகும்போது அந்த காட்டுக்குள்ளே ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவில் ஒரு குகையை பார்க்குறாரு. அந்த குகைக்குள்ளேருந்து ஒரு இரைச்சல் சத்தம் கேட்குது. அந்த என்ன இரைச்சல் அப்படின்ட்டு அவர் அந்த குகைக்கு வெளியில் நின்று பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஒரே ஆர்வம், நம்ம இங்கே இருக்கிற இவ்வளோ மிருகங்களையும் நம்ம கொண்டுட்டோம், இந்த குகைக்குள்ளே ஏதோ ஒரு மிருகம் இருக்க மாட்டேருக்குது, அந்த மிருகத்தை நம்ம பார்த்தே ஆகணும், அது என்ன மிருகமாக இருக்கும், அது எப்பேற்பட்ட மிருகமாக இருந்தாலும் நம்ம அதை வேட்டையாடிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பீமன் அந்த குகைக்குள்ளே போகிறாரு. அந்த குகைக்குள்ளே ஒரு பெரிய மலம்பாம்பு இருக்குங்க. நம்ம அனகோண்டான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி பெரிய ஒரு அனகோண்டா சைஸில் ஒரு மலம்பாம்பு இருக்குது. அந்த மலம்பாம்பு வெகு நாட்களாக இறைக்கு வேண்டி காத்துட்டு இருக்குது. அதோட கண்ணில் தீப்பிழம்புகள் வருது, பசியோட தீப்பிழம்புகள் கண்ணில் அப்படி தெரியுது. அதுக்கு யாரை கிடைச்சாலும் உடனே முழுங்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த பாம்பை காத்துட்டு இருக்குது. அந்த குகைக்குள்ளே இருந்து யாராவது நம்மளுக்கு உணவாக கிடைப்பாங்களா அப்படின்னு அந்த பாம்பு காத்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் நம்ம பீமன் அந்த குகைக்குள்ளே போகிறாரு. குகைக்குள்ளே போன உடனே அடுத்த மாயமே அந்த பாம்பு அந்த பீமனை அப்படியே தன்னுடைய உடலால் பீமனோட உடம்பை அப்படியே சுற்றிடுதுங்க. பீமனு 1000 ஆணைகள் பலம் கொண்டவர். பீமன்கிறது ஒரு சாதாரண ஆளில் இல்லைங்களா. அவர் 1000 ஆணைகளுடைய பலம் பொருந்தியவர். அந்த பாம்பை விடுவிக்க நினைக்கிறாரு. எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த மலம்பாம்பை அவரால் விடுவிக்கவே முடியல. அப்போ தான் அவர் உணர்றாரு, இந்த மலம்பாம்புக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நம்மளை மீறின சக்தி இருக்குது. சாதாரண ஒரு மலம்பாம்புக்கு நம்மளை இந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கான ஆற்றல் இருக்காது. இந்த மலம்பாம்புக்கு ஒரு பிரத்யேக சக்தி இருக்குது. இந்த மலம்பாம்பு யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு அவர் முதல்ல ரொம்ப ஆணவமாக கர்வமாக தான் அவர் பேசியிருக்கிறார் மலம்பாம்பு கிட்ட. நீ ஒரு சாதாரண பாம்பு, நீ என்னைய கட்டுப்படுத்தி வைக்கிறியா, நீ என்னோட உடலை நீ கட்டி போட்டு வச்சிருக்கிறியா, நான் நினச்சா உன்னை சுக்குநூறாக்க முடியும், நீ முதல்ல என்னை விடு அப்படின்னு அவர் பாம்போட போராடி அந்த கர்வம் அவர் தலைக்கு ஏறி பாம்போட போராடி அவர் பண்ணுறாரு. அவர் தான் களைத்து போகிறாரே ஒழிய பாம்பு அவரால் அவருடைய உடல்ல இருந்து விடுவிக்கவே முடியல. அப்புறம் தான் அதை அவர் புரிஞ்சுக்கிறாரு, இது ஒரு சாதாரண பாம்பு கிடையாது, இந்த பாம்புக்கு தெய்வீக ஆற்றல் ஏதோ இருக்குது, நம்மளை விட பெரிய சக்தி இந்த பாம்புக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. அப்படி உணர்ந்துட்டு தான் நீ யாரு, நீ அவர் நீ பாம்பே நீ யார், நீ எதற்காக என்னை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு இப்போ பாம்பு கிட்ட நம்ம பீமன் கேட்குறாரு. அதே சமயம் அங்கே வெகு நேரம் ஆயும் தன்னுடைய தம்பியை காணாது. தூக்கத்திலிருந்து எழுந்துடுறாரு யுதிஷ்டன். இவங்களுக்கெல்லாம் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவனுடைய அண்ணன் இருக்கிற அப்படி இல்லைங்களா. மூத்தவரான தர்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய யுதிஷ்டன் மகாராஜா அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. எல்லா தம்பிகளும் அங்கே இருக்காங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க. திரௌபதி உட்பட அம்மா குந்தி அனைவரும் அங்கே பக்கத்தில் அந்த கூடாரத்தை சுற்றி இருக்காங்க. பீமனை மட்டும் காண அவருக்கு ஏதோ மனம் ஒரு படபடப்புன்னு சொல்லுவாங்களா, ஒரு பதட்டம் அவருடைய மனதில் நிலவுகிறது. ஏதோ ஒரு தவறான செயல் நடக்கிற மாதிரி அவரோட உள் மனதை சொல்கிறது. அப்போ அவர் ஒவ்வொருத்தருகிட்டே கேட்குறாங்க, பீமனை பார்த்தீர்களா என்று தன்னுடைய சகோதரர்கள் அனைவரிடமும் அவர் கேட்குறாரு. அனைவரும் சொல்கிறாங்க, பீமன் தூங்கிட்டு தான் இருந்தார், அதுக்கப்புறம் நான் பார்க்கலன்னு எல்லா சகோதரர்களும் சொல்லிடுறாங்க. பீமனுடைய அம்மாவான குந்தி தேவியும் பீமனை பார்க்கலைங்கிறாங்க. திரௌபதி கிட்ட கேட்கும்போது திரௌபதியும் நானும் பீமனை பார்க்கவில்லை அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஒரே வருத்தமாகுது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது பீமனுக்கு என்று அவருடைய உள்மனது சொல்கிறது. சரி, நீங்கள் அனைவரும் இங்கே இருங்கள், நான் பீமன் எங்கே என்று தேடி பார்த்து வருகிறேன். அவர் ஏதாவது உணவு சமைப்பதற்காக காட்டுக்குள்ளே போய் பழங்களோ விறகோ எடுக்க போயிருக்கலாம், நான் போய் பார்த்துட்டு வர்றேன், நீங்கள் இங்கே அனைவரும் பத்திரமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் மாத்திரம் அந்த வனப்பகுதிக்குள்ளே போகிறாரு. அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே அவர் இப்படியே போகும்போது பீமனோட கால் தடம், பீமன் ரொம்ப பலசாலி ஆச்சுங்களா, அவருடைய கால் பதிக்கிற இடமே அந்த இடம் பதிஞ்சு போயிடும். இப்போ நம்ம எப்படி இந்த பூட்ஸ் காலில் நம்ம மணலில் நடந்தால் நம்ம கால் பதியுது இல்லைங்களா, அது மாதிரி பீமன் நடக்கும்போதே அந்த காட்டுக்குள்ளே அவருடைய கால் தடம் பதிஞ்சிடும். அவர் அவ்வளோ வெயிட்டான ஆளுங்கிறதுனால. அப்போ அந்த கால் தடத்தை அவர் பின்பற்றியே பீமன் எந்த வழியிலெல்லாம் போயிருக்கிறாருன்னு யுதிஷ்டன் அந்த கால் தடத்தை பின்பற்றியே நடந்து போயிட்டுருக்காரு. போகிற வழிகள் நெடுக்க நிறைய விலங்குகளை கொண்டு குவிச்சிருக்குது. அவர் இதையெல்லாம் பார்த்து பீமனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு யூகம் பண்ணிகிட்டே போகிறாரு. அவரோட அந்த கால் தடம் போன இடத்துக்கு பின்னாடி போகும்போது அந்த கால் தடம் இறுதியில் போய் அந்த குகை, அந்த பாம்பு இருந்தது இல்லைங்களா, அந்த குகையோட வாசலை போய் சென்றடைகிறது. யுதிஷ்டனும் அந்த குகைக்குள்ளே போய் பார்க்குறாரு. இங்கே தான் நம்ம தம்பி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த குகைக்குள்ளே போகிறாரு. அங்கே குகைக்குள்ளே போய் பார்க்கும்போது அவருக்கு ஒரே அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருக்குது. அந்த குகைக்குள்ளே தன்னுடைய தம்பியான பீமன் பெரியோர் மலம்பாம்பால் சுற்றப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு ஒரே வருத்தமும் வியப்பும், என்ன ஆச்சு, நம்ம பீமனை ஒரு பாம்பு கட்டி போட்டிருக்குதா, நம்ம பீமன்
1000 ஆணைகளின் பலம் கொண்டவனாச்சே, நம்ம பீமன் எப்படி ஒரு மலம்பாம்பு கட்டி போட முடிஞ்சது? இவ்வளோ வர்ற வழிநெடுக நம்ம பார்த்தா அத்தனை மிருகங்களையும் கொண்ட நம்ம பீமனுக்கு இந்த பாம்பை கட்டுப்படுத்த முடியலையான்னு அவர் ஒரே ஆச்சரியத்தோட பார்க்குறாரு. அப்போ அவர் போய் பொறுமையாக, அவர் வந்து எப்பவுமே தர்மன் இல்லைங்களா, எவ்வளோ பெரிய துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அவர் அந்த தர்ம வழியிலையும் பொறுமையிலையும் தலை சிறந்தவர் ஆனதுனால அவர் பொறுமையாக கேட்குறாரு. பாம்பே, நீ எதற்காக என்னுடைய தம்பியை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறாய்? என் தம்பியை எதற்காக நீ கட்டி வைத்திருக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை பார்த்து கேட்குறாரு. அப்போ தான் நம்ம பீமனும் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் வந்து விட்டீர்களா? நானும் இதே தான் இப்போ இந்த பாம்பிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். உனக்கு என்ன வேண்டும்? எதற்காக நீ என்னை பிடித்து வைத்திருக்கிறாய் என்று நான் இப்பொழுதுதான் இந்த பாம்பிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்களே வந்து விட்டீர்களா என்ன அப்படின்னு பீமனும் சொல்கிற. அப்படி அப்போ யுதிஷ்டனும் பாம்பு கிட்ட, உனக்கு என்ன வேணும்? நீ எதுக்காக என் தம்பியை பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறாய்? என் தம்பியோட உடலை எதுக்காக சுற்றி இருக்கிறாய்? உனக்கு என்ன வேணும்? நீ யார்? உனக்கு என்னதான் வேணும் சொல்லு அப்படின்னு இவரும் கேட்குறாரு. அப்போ அந்த பாம்பு சொல்லுது, நானே பாண்டவனான யுதிஷ்டா, நான் உன்னுடைய மூதாதையன் தான். நான் வந்து பாண்டவர்களுடைய மூதாதையன் தான். நான் சந்திரகுலத்தில் பிறந்த நகுஷன் அப்படிங்கிற ஒரு சத்திரியன். நான் சந்திரகுலத்தில் பிறந்த சத்திரியன் தான். நான் வந்து நகுஷன் மகாராஜாவா நான் உங்களுடைய மூதாதையராக இருந்தது தான். என்னுடைய ஆட்சி காலத்தில் சீரும் சிறப்புமா தானம் தர்மங்களும் யாகங்களும் செய்து நான் வந்து அனைத்து வேத மந்திரங்களும் படித்த ஒரு நல்ல ஒரு சத்திரியனாக தான் நான் என்னுடைய ஆட்சி காலத்தில் நடத்திட்டு இருந்தேன். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் தேவலோகத்தில் வந்து இந்திரன், தேவர்களின் தலைவனான இந்திரன் வந்து ஒரு அசுரனுக்கும் தேவர்களுக்கு எப்பப்பாரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே நடந்த யுத்தத்தில் வந்து ஒரு அசுரனை வந்து இந்திரன் வதம் செய்ததால் அந்த அசுரனுடைய சாபத்துக்கு இந்திரன் ஆளாகிறார். அந்த சாபம் வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு சாபத்துக்கு அந்த இந்திரன் ஆளாகிறாரு. அப்போ பிரம்மாவிடம் போய் எனக்கு இந்த பிரம்மஹஸ்தி தோஷத்திலிருந்து விமோச்சனம் வேண்டும் என்று இந்திரன் கேட்கிறார். அதற்கு பிரம்மா வந்து அந்த தோஷம் உனக்கு நிவர்த்தியாக வேண்டுமானால் நீ போய் பூலோகத்தில் போய் நீ எத்தனை ஆண்டுகள், நீ சில ஆண்டுகள் நீ தவம் இருக்க வேண்டும். பூலோகத்தில் நீ தவம் இருந்தால் மட்டுமே உனக்கு இந்த பிரம்மஹஸ்தி தோஷத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும்னு அவர் இந்திரனை பூலோகத்தில் போய் தவம் பண்ண சொல்கிறாரு. இந்திரனும் தன்னுடைய பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்குவதற்காக பூலோகம் வந்து தவத்தில் இருக்கிறார். அப்பொழுது அங்கு இந்திரலோகத்தில் இந்திர பதவி காலியாகிறது. இந்திரனுடைய சிம்மாசனத்தில் அமர தலைவர்கள் யாரும் இல்லை. அப்போ இந்திராணியும் மற்ற தேவர்களும் அனைவரும் கவலைப்படுறாங்க. இந்திரன் இல்லாதனால அவர் வந்து இனி பல ஆண்டு காலம் வந்து பூலோகத்தில் தவம் இருந்து அவரோட பிரம்மஹஸ்தி தோஷத்தை முடிச்சுட்டு அவரால் இந்திரலோகத்துக்கு வர முடியும். அது வரைக்கும் அந்த இந்திரலோகத்துக்கு ஒரு அரசர் வேணும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அனைத்து தேவர்களும் போய் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி கிட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு தலைவர் இல்லை. இப்போ எங்களுடைய தலைவர் வந்து அவரோட தோஷத்தை தீர்த்துக்கிறதுக்கு வேண்டி பூலோகம் போயிட்டாரு. இப்போ எங்களோட இந்திரலோக அரியணை காலியாக இருக்குது. அதுக்கு ஒரு தலைவர் வேணும், நீங்கள் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு தேவர்கள் அனைவரும் போய் பிரகஸ்பதி கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்களுடைய தேவகுருவான பிரகஸ்பதி கிட்ட கேட்குறாரு. அப்போ பிரகஸ்பதியும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பூலோகத்தில் இப்போ வந்து இந்திரன் பூலோகத்தில் போனதுனால இப்போ இந்த அரியணைக்கு பொருத்தமான ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா பூலோகத்தில் இருக்கிற சந்திரகுலத்தில் பிறந்த நகுஷன் அப்படிங்கிற ஒரு சத்திரிய மகாராஜா நல்ல முறையில் ஜனங்களை சீரும் சிறப்புமாக தான தர்மங்கள் பண்ணி அஸ்வமேத யாகங்கள் பண்ணி பல வேதங்களையும் படித்த ஒரு புண்ணியவான் இந்த பூமியில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பதவிக்கு தகுந்த ஒரு நபர் யாருன்னு கேட்டால் நகுஷ மகாராஜா தான். அவரை கொண்டு வந்து இந்த பதவியில் இந்திரன் வரும் வரை அந்த பதவியில் நகுஷனை கொண்டு வந்து அமர்த்துங்கள் அப்படின்னு பிரகஸ்பதி குரு தேவர்கள் குரு வந்து சொல்கிறாங்க. அப்போ அதை அனுசரிச்சுட்டு பிரகஸ்பதியும் குரு சொல்கிறத அனுசரித்து தேவர்களும் போய் எங்களுடைய குருவின் ஆணைப்படி நீங்கள் தான் வந்து எங்களோட இந்திரலோகத்தை அரசவை சிம்மாசனத்தில் அமர வேணும்னு அவங்க போய் நம்மளுடைய நகுஷன் பூலோகம் வந்து நகுஷன் மகாராஜா கிட்ட வந்து அவங்க மன்றாடி கேட்டுக்கொள்கிறார்கள். அதன்படி நகுஷனும் இந்திரலோகம் செல்கிறார். அவருக்கும் நம் செய்த தான தர்மங்கள் அஸ்வமேத யாகங்கள் நம்ம அத்தனையும் நம்மள வேத மந்திரங்கள் அனைத்தும் நம்ம கட்டுறதுனால நம்மளுடைய திறமையும் நன்மையும் கருதி தேவர்கள் விடுத்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டு இந்திரலோகம் செல்கிறார். அங்கு போய் இந்திர பதவி அவர் ஏற்கிறார். இந்திர பதவியில் ஏற்று அங்கே இந்திரலோகத்தையும் பூலோகத்தையும் நல்ல முறைக்கு வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய ஆட்சி நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது இப்படியே போயிட்டு இருந்தா சரியாங்களா? யாருக்குமே கொஞ்சம் பதவி ஆசை கிடைச்சது, பதவின்னு வந்துட்டா தலக்கணம்ங்கிறது ஒன்று கூடவே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி இந்த நகுஷனுக்கும் என்ன ஆகுதுன்னா இந்திரலோக பதவியே கிடைச்சதோ அவருக்கு பூலோகம் முழுவதும் அவர் கீழே இருக்குது. மேல்லோகமான இந்திரலோகம் முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்ததும் அவரை அறியாத அவருக்கு வந்து தலைக்கணம் ஏற்படுகிறது. அங்கே இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அப்சரசுகளும் ஊர்வசி, ரம்பை, மேனகா, திலோத்தமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அனைவரையும் அவர் வந்து அவருடைய ஆசைக்கு உட்படுத்திக் கொள்கிறார். அனைத்து பெண்மணிகளையும் அவருடைய ஆசைக்கு உட்கொள்ள வைக்கிறார். அந்த தேவலோகமும் பூலோகமும் அவர் கட்டுப்பாடுக்குள் முழுமையாக வருது. இப்படி ஒரு முறை இருக்கும்போது இந்திராணியை அவர் பார்க்குறார். இந்திரனுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்திரன் மட்டும்தான் பூலோகம் போயிருக்கிறாரு. இந்திரனுடைய மனைவி வந்து அங்கே இந்திரலோகத்தில் தான் கணவர் இல்லாமல் அவங்க வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க.
அப்போ ஒரு சமயம் வந்து இந்த நகுஷன் மகாராஜா அந்த இந்திராணியை பார்க்குறாங்க. பார்த்ததையும் அவர் மேல் காதல் வயப்படுகிறார். நான் தான் இப்போ இந்திரலோகத்துக்கே அரசனாக இருக்கிறேன், இந்திரலோகத்து தலைமை பொறுப்பே எனக்கு, இந்திரனுடைய பதவியில் நான் இருக்கிறேன். அப்போ இந்திரனுடைய மனைவியும் எனக்கு தான், இந்திரனுடைய சிம்மாசனமே எனக்குள்ள போது, இந்திரனுடைய அரியணையும் கிரீடமும் நான் சூடிக்கொள்ளும் போது இந்திரனுடைய மனைவியை நான் எடுத்துக்கொள்வதில் ஒரு தவறும் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ இந்திரனுடைய மனைவியிடம் போய் தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறார். இந்திர பதவியும் இந்திர சிம்மாசனமும் இந்திர அரியணையும் என்னிடம் உள்ளதுனால் நீ வந்து இந்திராணியான நீயும் எனக்கே சொந்தம், நான் உன்னை அடைய விரும்புகிறேன் அப்படின்னு போய் நகுஷன் வந்து இந்திராணிகிட்ட சொல்கிறாரு. இந்திராணிக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, ஏன்னா எல்லாமே அவங்க கண்ட்ரோல், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து இவர் சொல்கிற கருத்தில் துளியளவும் உடன்பாடு இல்லை. அப்போ அவர் போய் ஆனால் அவங்களால எதிர்க்கவும் முடியாது. அவர் தான் அந்த ஊரில் அந்த அந்த இந்திரலோகத்தையோட முழு கட்டுப்பாடும் அவர் கையில் இருக்கிறதுனால அவங்களால எதுவும் மறுப்போ வேற எதிர்ப்போ எதுவும் பேச முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்திராணி தந்திரமாக என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேண்டும், அதற்கப்புறம் நீங்கள் சொல்வது போல் நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இந்திராணியும் சொல்கிறாங்க. அந்த ஒரு நாள் அவகாசம் கேட்டுக்கொண்ட இந்திராணி நேராக பிரகஸ்பதி கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் என்ன பண்ணணும், இப்படி வந்து என்னை சொல்கிறாரு, எனக்கு என் கணவரை தவிர நான் வேறு யாரையும் நான் மணக்க மாட்டேன், யாருடனும் நான் இருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கிறது, என் கணவர் வரும் வரை என் கற்பை காப்பாற்றிக்கொள்ள எனக்கு ஒரு வழிமுறை கூற வேண்டும் அப்படின்னு போய் இந்திராணி போய் பிரகஸ்பதி கிட்ட மன்றாடுறாங்க. அப்போ அவரும் இந்திராணிக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், பூலோகத்திலும் மேலோகத்தில் இருக்கும் அனைத்து ரிஷிகளையும், அனைத்து சப்த ரிஷிகளையும் அழைத்து, ரிஷிகள் வந்து பல்லாக்கு தூக்க நகுஷனை என்னுடைய அந்தப்புறத்துக்கு வந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொள்வதாக நீ சொல்லு அப்படின்னு பிரகஸ்பதி சொல்கிறாரு. அதை கேட்டது இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் வந்து என்னுடைய கற்பை காப்பாற்றிக்க வேணும்னு நான் உங்கள்கிட்ட வந்து வழி கேட்க வந்தால் நீங்கள் வந்து என்னோட கற்பு போகிற மாதிரி சொல்கிறீங்களே, எனக்கு இதுலேருந்து என்னை ரஷப்படுத்தணுன்ட்டு தானே நான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ பிரகஸ்பதி முனிவரும் சொல்கிறாரு, இல்லை நான் சொல்வதை போல் நீ செய்து பார், உனக்கு அதற்கான விடை தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் மனக்குழப்பத்திலே வர்றாங்க. வந்துட்டு சரி நம்ம குரு சொன்ன பிரகாரமே நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு நகுஷன் மகாராஜா கிட்ட சொல்கிறாங்க. ஒரு நாள் அவகாசம் முடிஞ்சதோ அவர் இந்திராணி பார்க்க வர்றாரு. பார்க்க வரும்போது எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் இருக்கிறது, என்னுடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றி நீங்கள் என்னை அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரும் உனக்கு என்ன விண்ணப்பம் சொல்லு அப்படிங்கிறாரு. அனைத்து சப்த ரிஷிகளையும், அனைத்து மாமுனிகளையும் மகரிஷிகளையும் நீங்கள் கூப்பிடணும், அனைத்து முனிவர்களும் உங்களை ஒரு பல்லக்கில் தூக்கி சுமந்து கொண்டு என்னுடைய அந்தப்புறத்திற்கு வர வேண்டும், அப்பொழுதுதான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் இவ்வளோதானே, இவ்வளோ சிம்பிளான மேட்ருக்கு போய் இவ்வளோ ஒரு பீடியா, சரி பரவாயில்ல, உனக்கு என்ன, அனைத்து ரிஷிகளையும் கூப்பிட்டு அவங்க என்னை தூக்கிட்டு வரணும் பல்லாக்கில், அவ்வளோதானே, நான் அதையே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போய் அனைத்து ரிஷிகளையும் அழைக்கிறார். அதில் அகத்தியர் உட்பட அனைத்து மகரிஷிகளும் அவருடைய அழைப்பை ஏற்று இந்திரலோகம் வருகிறார்கள். அவங்ககிட்ட வந்து அவர் சொல்கிறாரு, என்னை நீங்கள் பல்லக்கில் அமர்த்தி இந்திராணியினுடைய அந்தப்புறத்திற்கு என்னை கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறார். அதில் வந்து மகரிஷிகளுக்கு வருத்தம் இருக்கிறது. ஏன்னு கேட்டால் மகரிஷிகள் அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள். மகரிஷிகள் இந்திரலோக பதவியை விட உயர்வான பதவி உடையவர்கள் தான் இந்த மகரிஷிகள். அவங்கள தான் நம்ம தாழ்ந்து தலை வணங்கணுமே இல்லாமல் விஷ்ணு பகவான் கூடி நம்ம மகரிஷிகளுக்கு வேண்டி கால் கழுகி பாத பூஜை பண்ணி வரவேற்கக்கூடிய ஒரு அவ்வளவு பெருமைக்குரிய மகரிஷிகளை வந்து இவர் பல்லக்கு தூக்க சொன்னதே மகரிஷிகளுக்கு பிடிக்கல. இருந்தாலும் இப்போ இவர் வந்து 2 லோகத்துக்கும் அரசன், இப்போ அவர் சொல்கிறதுனால அவருடைய வார்த்தைகளையும் கட்டுப்பாட்டையும் மீற முடியாதனால மகரிஷிகளும் சம்மதிக்கிறார்கள். சரி என்று நகுஷனை ஒரு அழகான பல்லக்கில், முத்து பல்லக்கு அலங்காரம் செய்து நவரத்னங்களும் ரத்னங்களும் பதித்த அழகான பல்லக்கில் பட்டு வஸ்திரங்கள் தரித்து நகுஷன் வந்து நவமணிகளையும் பூண்டு நல்ல அழகு தேவர்களுக்கெல்லாம் தேவனாக தன்னை அலங்கரித்து கொண்டு இந்திராணியை அடைவும் ஆசையுடனும் ஆவேசத்துடனும் அந்த பல்லக்கில் ஏறுகிறார். மகரிஷிகள் அனைவரும் அந்த பல்லக்கத்தை தூக்கி கொண்டு இந்திராணியின் அந்தப்புறம் நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இதில் அகத்திய மகரிஷி வந்து மிகவும் குள்ளமானவர் இல்லையா, மற்ற மகரிஷிகளை விட அகத்திய மகரிஷி மிகவும் குள்ளமானவர். அதனால் அவருக்கு விரைவாக கால் எடுத்து வைத்து நடக்க முடியவில்லை. இவர் ஒருவர் காலதாமதமாக கால் வைப்பதால் மற்றவர்களுக்கும் விரைவாக கால் அடி எடுத்து வைத்து நடக்க முடியாதனால் அகத்திய முனிவருடைய கால் போக்கிற்குத்தான் மற்றவர்களும் நடக்க முடியும். ஒரு ஆள் ஸ்பீடாக ஒரு ஆள் கம்மியாக நடக்க முடியாது இல்லைங்களா. அப்போ இவர் வந்து ஸ்லோவாக தான் போகிறார். இவர் மெல்ல நடப்பதனால் மற்ற மகரிஷிகளுக்கும் மெதுவாகவே நடக்கக்கூடியதாக ஆகிறது. வெகு நேரமாயும் இந்திராணியினுடைய அந்தப்புறம் எத்தாதனால் உள்ள பல்லக்குக்குள்ள இருக்கிற நகுஷனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அவர் ரொம்ப வீட்டில் அவரோட மாளிகையிலேருந்து கிளம்பும் போது இன்னும் சற்று நேரத்தில் நம்ம போயிடுவோம், போனதையும் நம்ம இந்திராணி அடைஞ்சிருவோம், அவர் வெகு நாளாக கனவு கண்டுட்டு இருந்த நம்மளுடைய கனவு பலிக்க போகுது, இந்திரலோகத்தையே நம்ம அடைஞ்சிட்டோம், இந்திர பதவி நம்மளுக்கு கிடச்சிருச்சு, இந்திர சிம்மாசனம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, இந்திர அரியணையும் கிரீடமும் நம்மளுக்கு வந்துருச்சு, கீழோகம் முழுவதும் மேல்லோகம் முழுவதும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு, இந்திரனுடைய மனைவி மட்டும் இந்திராணி மட்டும்தான் எனக்கு கிடைக்கல, நீ அதுவும் நான் இப்போ சற்று நேரத்தில் அடைய போகிறேங்கிற ஆர்வத்தில் உட்கார்ந்தாரு. இது வந்து காலதாமதம் ஆகிட்டே இருக்குது, இன்னும் போய் அந்த இடத்த அடையலையேங்கிறதுனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது.
கோபம் வந்து அவர் என்னங்கிறாரு, நீங்கள் ஏன் இப்படி போயிட்டுருக்குறீங்க, ஆமை மாதிரி போகாமல் சர்ப்பம் போல் வேகமாக போங்க, ஆமை போகிற மாதிரி ஆமை மெல்ல தான் நடக்கு இல்லைங்களா, ஆமை மாதிரி போகாமல் சர்ப்பத்தை போல் விரைவாக செல்லுங்கள், பாய்ந்து செல்லுங்கள், ஏன் இப்படி நடக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பல்லக்கில் இருந்து அவருடைய காலை வந்து பல்லக்க சுமந்துட்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த மகரிஷியோட தோளில் உதைக்கிறாரு. இவர் கால் வச்சிருக்கிற இடம் வந்து யார் கையில் பிடிச்சிருக்கிறா பல்லக்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகத்திய மாமுனிவர் தான். அவரோட கால் இருக்கிற இடத்துல இருக்கிற பல்லக்கை சுமந்து கொண்டு வருகிறார். அப்போ இவர் வந்து யார் அங்கே மெதுவாக செல்வது, பாம்பை போல் விரைந்து செல் அப்படின்னு சொல்லி போட்டு அவரோட அகத்திய மாமுனிவரோட தோளில் வந்து அவருடைய காலால் மிதிக்கிறார். மிதித்ததும் அகத்திய மாமுனிவுக்கு பயங்கரமான கோபம் வருகிறது. முதலாவது மகரிஷிகளை வைத்து பல்லக்கு தூக்க சொன்னுவதே பெருங்குற்றம், இதில் வேற நீ என்னை என் தோளில் நீ உதைத்து என்னை பாம்பை போல் விரைந்து செல் அப்படின்னு என்னை நீ கட்டளை இடுறியா அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்து அவர் என்னங்கிறாரு, உன்னுடைய ஆணவம் இத்துடன் அழிந்து போகட்டும், நீ பாம்பை போல் விரைந்து செல் என்று என்னை மிதித்து நீ ஆணையிட்டதால் நீயே சர்ப்பமாக போ, நீ சர்ப்பத்தை போல் விரைந்து செல் என்று நீ சொன்னதால் நீ சர்ப்பமாக போவாயாக என்று முதல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாபம் கொடுக்குறாரு. சாபம் கொடுத்துட்டு அவர் அப்போ பல்லக்கிலிருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டார். கீழே தலகலாக கொட்டிடுறாங்க. அந்த எல்லா மகரிஷிகளும் சேர்ந்து அகத்திய மாமுனிவரோட கோபத்தினால அவரை பல்லக்கிலிருந்து கீழே தள்ளப்படுகிறார். நகுலன் வந்து கீழே தள்ளப்படுகிறான். அப்போ தான் நகுலனுக்கு தன்னுடைய தலைக்கணம் இறங்கி, ஐயோ நம்ம பெருந்தவறு செய்து விட்டோம், நம்ம மகரிஷிகளை நம்ம காலால் உதைத்தது தவறு, இப்போ நம்ம இப்படி ஒரு சர்பதோஷத்துக்கு நம்ம ஆளாயிட்டோமே அப்படிங்கிறத அப்போ தான் அவர் உணர்றாரு. அப்போ உடனே வந்து அகத்திய முனிவர்கிட்ட எனக்கு இதுக்கான சாப விமோசனம் வேணும், நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னுடைய தலைக்கணம் தலைக்கு ஏறியது, அதனால் நான் தெரியாமல் செய்துவிட்டேன், இந்த பாவத்திற்கு எனக்கு பாப புண்ணியம் தர வேணும் அப்படின்னு சொன்னதுனால நீ பாம்பாய் போனதில் மாற்ற முடியாது, நீ பூலோகம் போய் பாம்பாய் நீ சுற்றி திரிவாய், உனக்கு உன்னுடைய காலத்தில் யுதிஷ்டன் பீமனும் யுதிஷ்டனும் கையால் மாத்திரம் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும், வாழ்க்கையினுடைய தத்துவங்களே நீ யுதிஷ்டன் மூலம் பெற்றறிவாய், அது அப்பொழுது மட்டுமே உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று அவர் சாபமும் விட்டு சாப விமோசனத்துக்கான வழியும் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அன்று முதல் அவர் அந்த பல்லக்கிலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட பொழுதிலிருந்து பூமியில் வந்து விழும்போதே சர்ப்பமாக பெரும் மலை பாம்பு போல் பெரிய சர்ப்பமாக வந்து அவர் பூமியை நோக்கி விழுகிறார். அந்த வனப்பகுதியிலே அவர் சுற்றி திரிகிறார். அங்கு காணும் மிருகங்களை வேட்டையாடி உண்டு அவர் வாழ்நாள் அப்படியே கழிந்து கொண்டிருக்கிறது. அவருக்கான சாப விமோசன காலம் வருகிறது. அப்பொழுதுதான் பீமனும் அந்த பாம்பை தேடி வருகிறார், அந்த சர்ப்பத்தை நாடி வருகிறார். பீமனுடைய உடலில் சுற்றியதால் பீமனை தேடி அந்த இடத்தில் யுதிஷ்டன் அவரும் வருகிறார். யுதிஷ்டனை கண்டதில் தான் இந்த சர்ப்பத்திற்கு பாம்பிற்கு பாப விமோசனம் கிடைக்குது அப்படின்னு அந்த பாம்பு வந்து சொல்லி முடிக்குது. நான் உங்களை பார்த்து உங்களிடம் எனக்கு பாப விமோசனம் பெற வேண்டும் என்பதுதான் அகத்தியருடைய வாக்கு, நான் இப்போ அந்த ஒரு சந்தர்ப்பத்திற்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் இத்தனை ஆண்டுகளாக அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. அப்போ யுதிஷ்டனும் அந்த பாம்புக்கு சாப விமோசனம் கொடுக்கிறார். என்னுடைய தம்பியை விடுதலை செய், நீங்கள் இன்று முழுவதும் நீங்கள் மனித உருவம் எடுப்பீர்கள் சொல்லி யுதிஷ்டன் வந்து அந்த பாம்பை தடவி கொடுக்குறாரு. அன்று முதல் அந்த பாம்பு வந்து மனித உருவெடுத்து போகுது. பீமனும் பாம்பின் பிடியிலிருந்து விமோசனம் கிடைக்கிறது. அப்போ இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நம்ம வந்து இந்த பிறவியில் என்ன காரியங்கள் செய்கிறோம், நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம என்ன செய்கை செய்கிறோம், நம்ம என்ன கடும் சொற்கள் விதிக்கிறோம், நாம் யாருக்கு என்ன துரோகம் செய்கிறோம், நம்மளுக்கு தெரியாமல் நம்ம செய்த தவறுகளாக இருந்தாலும் தெரிந்தே செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் நமக்கு இப்பிறவியில் கிடைக்கவில்லை என்றாலும் அடுத்த பிறவியில் கிடைப்பது நிச்சயம். நம்மளுடைய கணக்குகள் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகள் வந்து நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வரவு வச்சுட்டு போகிறோங்க. இந்த பூமியில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அது வரவாக நம்மளுடைய அக்கௌண்ட்டில், நம்மளுடைய கர்மாங்கிற அக்கௌண்ட்டில் வந்து எழுதப்படுது. இதற்கு அனுசரித்து தான் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு நம்மளுக்கு அடுத்த ஜென்மத்தில் நம்ம பாம்பா போகணுமா, மிருகமாக போகணுமா, பூச்சியாக போகணுமா, புழுவாக போகணுமா, தாவரமாக போகணுமா என்னங்கிறது நிச்சயிக்கப்படுகிறது. அதனால் நம்ம இப்பிறவியிலே நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நற்பிறவி எடுப்போம். மனித பிறவிங்கிறது இந்த புழு பூச்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய தேவர்களுக்கு அடுத்த இணையான ஒரு நல்ல மனித பிறவிங்கிறது புழு பூச்சி மரம் பூண்டை விட ஒரு அற்புதமான பிறவி. ஆறறிவு இருக்கக்கூடிய இந்த பிறவியை நம் நல்ல முறையில் பயன்படுத்தி நல்லவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து மடிவோமாக, நல்லவர்களாக வாழ்ந்து காட்டுவோமாக. அடுத்த பிறவியும் நம்மளுக்கு நற்பிறவியாகவே அமையட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் அடுத்த கதைகளில் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.